பாமகவின் தலைவராக நானே நீடிப்பேன், மாம்பழம் சின்னமும் எங்களுக்குத்தான் என்று தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பாமகவில் நீடிக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்திற்கும் திமுகவின் கைக்கூலிகளே காரணம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் கமிஷன் எங்களைத்தான் அங்கீகரித்திருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தரப்பில் டெல்லி நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் பார்த்தோமேனால் உரிமையல் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யவில்லை என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 2026 வரை பாமகவின் தலைவராக நான் நீடிப்பேன் என்றும் இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, தேர்தல் பணிகளை விரைந்து ஆற்றுங்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். பாமகவில் தற்பொழுது ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவருக்கும் இடையான அந்த மோதல் போக்கு தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் கமிஷன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தற்பொழுது தலைவராக அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு தரப்பினர் தற்பொழுது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்பது பாமகவினுடைய சின்னம் எங்களுக்குத்தான் வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை தேர்தல் கமிஷன் எங்களைத்தான் அங்கீகரித்திருக்கிறது, நீதிமன்றம் கூட தேர்தல் கமிஷனை விமர்சிக்கவில்லை, உரிமையல் நீதிமன்றத்தை தான் நாடுவதற்கு அவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் பாமக அதிக இடங்களில் வெற்றி பெறும். தற்பொழுது கூட்டணி ஆட்சி குறித்து கூட்டணிக்கு பின்பு முடிவெடுத்துக் கொள்ளலாம். தற்பொழுது வரை பார்த்தோமேனால் கூட்டணி அமையாததனால் ஒரு குழப்பம் ஏற்படுவதாக தோன்றும். விரைவில் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும், ஒரு நல்ல வெற்றியை பெறுவோம் என்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அஇஅதிமுக பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கம் வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தையை தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் அந்த உத்தரவு குறித்து தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தற்பொழுது நீடித்து வரக்கூடிய அனைத்து வித குழப்பங்களுக்கும் பார்த்தோமேனால் திமுகவின் கைக்கூலிகளே காரணம், இவை அனைத்திற்கும் விரைவில் தேர்தல் மூலம் மக்கள் பதிலளிப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் ராமதாஸ் அவர்களுக்கும் மறைமுகமாக தன்னுடைய கருத்தினை மீண்டும் தெரிவித்திருக்கிறார். பாமகவின் தலைவராக நானே நீடிப்பேன், இதில் எந்தவித குழப்பமும் இல்லை, இதனால் குழப்பங்களை தவிர்த்துவிட்டு தேர்தல் பணியாற்றுங்கள் என்று அவர்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லாமல் சொல்லியிருப்பதாக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. ராமதாஸ் தரப்பு என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள்? மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவார்களா அல்லது அவர்கள் தேர்தல் கமிஷனை நாடி சின்னத்தை கைப்பற்றுவதற்கு முயல்வார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.